ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களை தான் குறிப்பிடுவாங்க. காந்திய கவிஞர் அப்படின்னாவே நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னாலும் ராமலிங்கனார் அவர்கள் தான் வருவாங்க. தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் வே ராமலிங்கனார். அடுத்த கேள்வி, களியின்ப நல்வாழ்வு கொண்டு கன்னித்தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று கூறியவர் யார் என்று பாடியவர் யார் அப்படின்னா கோ அப்துல் லத்தீப் அப்படிங்காங்க. களியின்ப நல்வாழ்வு கொண்டு கன்னித்தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர் அப்துல் லத்தீப். அடுத்து பாருங்க, காந்திய கவிஞர் காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் யார் அப்படின்னா சர்ச்சில் அப்படிங்க. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் சர்ச்சில். அடுத்த கேள்வி, கீழ்ஜாதி மேல்ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லாருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் யார் அப்படின்னா பெரியார் அவர்கள். கீழ்ஜாதி மேல்ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லாருக்கும் கல்வி அறிவு தேவை என்று கூறியவர் யார் அப்படின்னா பெரியார் அவர்கள் தான். சுயமரியாதை இயக்கத்தை 1925 பெரியார் அவர்கள் தொடங்கியிருப்பாங்க. குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, இது எல்லாமே பெரியார் தொடங்கிய இதழ்கள். அவள், இதன் எதிர்ச்சொல் என்னென்னா மேடு அப்படிங்க. அவள் மிசைனா மேடு, அவள் அப்படின்னா பள்ளம், இதான் இதற்கான பொருள். நமக்கு கேட்டிருக்கிறது அந்த எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அவள்னா பொருள் பள்ளம், அதற்கான எதிர்ச்சொல் என்ன மேடு, அதான் ஆன்சர். அடுத்து ஒரு பொறுத்துக, ஒப்புரவு அப்படின்னா உதவுதல், சால்பு சான்றாண்மை, மாற்றார் பகைவர், கட்டளை அப்படின்னா உரைக்கல் அப்படிங்க. ஒப்புரவு அப்படின்னா உதவுதல், சால்புனா சான்றாண்மை, மாற்றார்னா பகைவர், கட்டளை அப்படின்னா உரைக்கல். அடுத்து பாருங்க, சரஸ்வதி பண்டாரம் என்று அழைக்கப்படுவது புத்தக சாலை, அதுதான் சரஸ்வதி பண்டாரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரஸ்வதி பண்டாரம் என்று அழைக்கப்படுவது புத்தக சாலை. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலார் பிள்ளை தமிழ் நூலின் ஆசிரியரும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் வருவாங்க. தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகள் யாரை அழைத்தார்னா அஞ்சலை அம்மாள் அவர்களை தான். தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகள் அழைத்தது அஞ்சலை அம்மாள் அவர்களை. ஆற்றுனா வேண்டுவது இல், இந்த அடியின் பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. அந்த பழமொழி 400 அந்த நூலில் உள்ள ஒரு வரிதான் ஆற்றுனா வேண்டுவது இல், அதன் பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. வருகை என்பது டேஸ் பருவத்தை குறிக்கும் அப்படிங்க. வருகை என்பது 6வது பருவத்தை தான் குறிக்கும். வருகை என்பது டேஸ் பருவத்தை குறிக்கும், 6வது பருவத்தை குறிக்கும். முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு கிரீஸ் நாடு அப்படிங்க. முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு கிரீஸ். விசும்பு எனும் சொல்லின் பொருள் வானம் அப்படிங்க. சாரி, விசும்பு அதன் சொல்லின் பொருள் வானம் அல்லது ஆகாயம். பெண்கள் எல்லாம் அறம்பெயர் போல் ஒளிரு நாடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா பாஞ்சாலி சபதம் அப்படிங்க. பெண்களெல்லாம் அறம்பெயர் போல் ஒளிரு நாடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பாஞ்சாலி சபதம் அப்படிங்க. பாஞ்சாலி சபதம்னா அதோட நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார் அவர்கள் தான் வருவாங்க. உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு எது அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டு தான் சொல்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டை தான் உரைநடை காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவற்றுள் எந்த தொடர் வள்ளலார் கூறாத தொடர் அப்படின்னா கோநோக்கி வாழும் குடிபோல் நிற்காதே, குருவை வணங்க கூசி நிற்காதே, நல்லோர் மனதை நடுங்கச் செய்யாதே, பசித்தோர் முகத்தை பாராதிராதே, இதெல்லாம் வள்ளலார் குறிப்பிட்டது. கூறாதது எதுன்னா கோநோக்கி வாழும் குடிபோல் நிற்காதே. ராமலிங்க அடிகளார் அவர்களை தான் வள்ளலார் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றவர் யார் அப்படின்னா வள்ளலார் அவர்கள் தான். உலா மடல் இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னா ஜெயங்கொண்டார் அப்படிங்கிறாங்க. உலா மடல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார்.
உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து இப் இம். நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். உதடுகள் இரண்டும் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து இப்பு இம். உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து யார் அப்படின்னா வந்து ஜியு போப், சூழியல் வின்சோன் அப்படின்னாங்க. உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து ஜியு போப், சூழியல் வின்சோன். கண்ணன் என்பது டேஸ் பகுபதம் ஆகும் அப்படின்னாங்க. பகுபதம்னா ஒரு பிரித்தால் பொருள் தந்தால் தான் அது வந்து பகுபதம் அப்படின்னாங்க. கண்ணன்னா கண் கூட்டல் இன் கூட்டல் அன் அப்படிங்கிற மாதிரி வரும். கண்ணன் அப்படின்னு பிரித்தோம்னா அந்த கண் அப்படிங்கிறது வந்து சினைப்பெயர். ஸோ பகுபதம் அப்படின்ல வந்து இது வந்து சினைப்பெயர் பகுபதம். கண்ணனை வந்து பிரிக்கிறோம், பிரித்தா பொருள் தரும், அவ்வளோதான். அந்த கண்ணனில் வந்து அந்த கண் அப்படின்னு வந்து வரும். ஸோ அதனால இது வந்து ஒரு சினைப்பெயர் பகுபதம். நான் யான் அப்படின்னா தன்மை ஒருமை பெயர்கள். இதே நாம் யாம் அப்படின்னு வந்ததுன்னா அது தன்மை பன்மை பெயர்களில் வந்திருக்கும். நான் யான் என்பன தன்மை ஒருமை பெயர்கள். உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் வந்து திருவாசகம் அப்படின்னு. மாணிக்க வாசகருடைய நூல் தான் வந்து திருவாசகம். உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் திருவாசகம். திருவாசகம்னா மாணிக்க வாசகர் தான் அந்த நூலினை வந்து ஆசிரியர். திருமுறையிலேருந்து 8ஆம் திருமுறையாக திருவாசகம் வந்து இடம்பெற்றிருக்கும். மேரி கியூரி, பியரி குரி இணையர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு வந்து 1903. மேரி கியூரி, பியரி கியூரி இணையர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு வந்து 1903ஆம் ஆண்டு. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் இப்போ தான் பார்த்தோம். காந்திய கவிஞர் அப்படின்னா ராமலிங்கனார். அதே மாதிரி முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னாலும் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்கள் தான் வருவாங்க. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு வந்து எதுன்னா 1990 அப்படின்னு. இவரோட ஆசிரியர் பேர் தான் அம்பேத்கர். அதை தான் வந்து இவரோட இயற்பெயர் வந்து பீமாராவ் ராம்ஜி சக்பால் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. அதில் வந்துன்னா அம்பேத்கரை வந்து அவரோட ஆசிரியர் பேரை வந்து அவர் பேரில் வந்து இணைத்திருப்பாங்க. பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு வந்து மாற்றிருப்பாங்க. அவரோட இயற்பெயர் கேட்டிருந்தாங்க அம்பேத்கருக்கு. முதல் சட்ட அமைச்சர், அரசியல் நிர்ணய சபை வரைவு குழுவின் தலைவர், இதெல்லாம் வந்து இவரோட பேர் தான். அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னாலும் வந்து அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து வருவாங்க. இவரோட ஆசிரியர் பேர் வந்து மகாதேவ் அம்பேத்கர் வருவாங்க. அதில் வந்து அம்பேத்கர் என்ற பேரை வந்து இவரோட பேரில் வந்து இணைத்திருப்பாங்க. அதனால பீமாராவ் ராம்ஜி சக்பாலை வந்து பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு வந்து மாற்றிருப்பாங்க. நமக்கு கேள்வி வந்து பாரத ரத்னா விருது வந்து அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு வந்து 1990. வங்கச்சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து வங்கச்சிங்கம் அப்படிங்க. இது தென்னாட்டு சிங்கம் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் அவர்களை குறிப்பிடுவாங்க. வங்கச்சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தென்னாட்டு சிங்கம் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வருவாங்க. இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.